டுடே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சம்மருக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சமையல் தாங்க. அதுவும் முள்ளங்கி நல்லதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நைட்டே வந்து கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். முள்ளங்கியும் கொண்டக்கடலை போட்டு ஒரு காரசாரமான குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காரம் வந்து முள்ளங்கி வந்து இழுத்துக்கும். அதுக்காக தான் நான் முள்ளங்கி போடுறேன். என்னடா வெயிலில் காரசாரமான குழம்புன்னு நினைக்கணும். ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா அந்த காரம் நமக்கு உடம்புக்கு எந்த எஃபெக்ட்டும் பண்ணாது. நான் வந்து புளிக்குழம்பு மாடலில் தான் இது பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா எண்ணெயிலேயே இது எல்லாமே வணக்கி விட்டணும். இந்த முள்ளங்கி பெருங்காயம், கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே நல்லா எண்ணெயில் தாளிச்சு விட்டுட்டு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டுமும் நான் தட்டி போடுவேன். அதுதான் இது வந்து சூப்பர் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். மூக்கு கடலையே நான் குக்கரில் வேக வச்சு முக்கால்வாசி போட்டுட்டு பாருங்கள், ஒரு கைப்பிடி வந்து அரைச்சி ஊற்றுவேன். இதில் அந்த வேக வச்ச கடலை தண்ணியிலேயே நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். தேங்காய் போடாமல் செய்கிற குழம்புங்க இது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு புளிக்குழம்பு மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த முள்ளங்கியும் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மூக்கு கடலையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக புளி கரைச்சி ஊற்ற வேண்டியதான். மற்றபடி அதே தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே போடணும். ஜீரகத்தூள் போடணும். எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் என்னென்னா பாசிப்பருப்பு போட்டிருப்பேன். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், வெந்தயக்கீரை நாங்கள் வாங்குவோம். ஆனால் அந்த இங்கே வந்து வெந்தயக்கீரையே பயிரிடுறாங்க. அந்த இடத்துலேருந்தே வாங்குறதுனால எங்களுக்கு அப்படியே இதாக தருவாங்க. அதுலேருந்து சும்மா அந்த இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா உடனே பறிச்சோன்னா நாங்கள் வாங்குவோம், கட்டு போடுவாங்க. அப்போ வாங்கிட்டு வரதுனால அந்த வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன். இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பாசிப்பருப்புலேயே வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு வடை சட்டியில் வேக வச்சுருப்பேன், குக்கரில் வேக வைக்காமல். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் வெந்தோடனே இதையும் போட்டு அதில் வேக வச்சுட்டு, இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு, இதில் வந்து பெருங்காயம் போடாமல் பூண்டும் சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு போட்டு தாளிச்சிடுவேன். வெறும் வந்து கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு பூண்டு, வெங்காயம், வரமிளகா போட்டு தாளிச்சிடுவேன். இதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே மத்தலையோ இல்லை மேஷ் பண்ணியோ அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து நல்லா கொஞ்சம் சுண்ட விடணும். சுண்ட விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். கூட்டுவாகவும் சாப்பிட்லாம். கார குழம்புக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லை இதேவே நெய் போட்டு சாப்பிட்லாம். என் பொண்ணுக்கு நான் நெய் போட்டு அப்பளம் தான் பொரிச்சு கொடுத்தேன். சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் வரமிளகா தான் இது காரம். இது வந்து உடம்புக்கு வெந்தயக்கீரை சூப்பராக இருக்கும். நான் ஏன் கொஞ்சோண்டு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சேன் பருப்புலனா, இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் கீரை, ஆனால் உடம்புக்கு நல்லது. இது வந்து போட்டு சைட் டிஷ்ஷாக இது வச்சுட்டா. நாங்கள் இதை குழம்பு வச்சு இது சாப்பிடுவோம். எங்கள் பாப்பா இப்படி சாப்பிடுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் நல்லா தயிரில் குழச்சிட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் வெள்ளரிக்காயும் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.